டைம் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி நான் நிறையா தடவை பேசியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு நம் உடலுக்கு தேவையான ஒரு சின்ன டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் சொல்லப் போகிறேன். இந்த வீடியோ கவனிங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது வந்து அந்த 24 மணி நேரம். ஒரு நாள்னா அந்த 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்த நம்ம எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோமோ, அதுதான் நமக்குடைய வாழ்வின் வளர்ச்சிக்கானதுன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கத்துக்கான ஒரு 8 மணி நேரம் 8 டூ 10 மணி நேரம்ன்ட்டு ஒரு கணக்கு இருக்குதுங்க. அது வந்து நம்ம வயது பொறுத்து அந்த வித்தியாசப்படும். ஏன்னா, சின்ன வயசுல ரொம்ப நேரம் தூங்குவோம். பிறகு வயது ஏற ஏற வந்து தூக்கத்தோட அளவு வந்து ஒரு 8 மணி நேரம் அந்த மாரி இருக்கும். ஒரு வயது முதிரும்போது வந்து அந்த இதே வந்து ஒரு 10 மணி நேரம், 12 மணி நேரம் கூட அது மாரி ஆகும். ஏன்னா, இப்ப அந்த தூக்கத்துக்கான மினிமம் அந்த 8 மணி நேரம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்துட்டு நீங்க வந்து அது உங்களோட உடலுக்கான அந்த நேரம். நீங்க வந்துட்டு எப்பயுமே ஒரு வாடகை வீட்ல இருக்கவங்க வந்துட்டு, அந்த வீட்ட அலங்காரம் பண்ணா என்ன பண்ணுவாங்கட்டா, அங்க சோஃபா செட் இருக்கும், ஒரு பெட் இது இருக்கும், கட்டில் இருக்கும், அ ஒரு பீரோ இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன வருஷம் வருஷம் வந்துட்டு இடத்த மட்டும் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அப்படி தான் நம்ம வந்து நம்ம வீட்ட வந்துட்டு புதுப்பிக்க முடியும். ஏன்னா சொந்த வீடுனா வந்து இடிச்சு கட்டுறது அல்லது அடுத்தடுத்த வீடு கட்டுறது பண்ணுவோம். ஆக எப்படி ஒரு வாடகை வீட்டுக்குள்ள வந்துட்டு பொருட்களை அங்கிட்டு இங்கிட்டு மாத்தி வச்சு பண்றோமோ, அதே மாரி தான் நமக்கான இந்த 24 மணி நேரத்தில வந்து நம்ம என்னென்னலாம் வந்துட்டு செலவழிக்க வேண்டியிருக்கோ, எது எதுக்கெல்லாம் செலவழிக்க வேண்டியதோ அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்றோம். அப்ப நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணிறோம்ட்டா, இந்த தூக்கத்துக்கான அந்த 8 மணி நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அதில போயிட்டு நம்ம சில நேரங்கள்ல வந்துட்டு திருட ஆரம்பிச்சோம். 1 மணி நேரம், 2 மணி நேரம்ன்ட்டு. நம்ம பாட்டுக்கு ஒரு 10 மணிக்கு தூங்குறதுன்னு இருக்கிறத 11 மணிக்கு தூங்குறது, 12 மணிக்கு தூங்குறது, அல்லது விடியற்காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது. இந்த மாரிலாம் வந்துட்டு அந்த 8 மணி நேரத்த வந்து நம்ம வந்துட்டு அத முழுமையா யூஸ் பண்ண விடாம பண்ணிடுறோம். இதோட பாதிப்பு என்னவாகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடல் வந்துட்டு அதற்கான தூக்கத்துக்குன்னு ஒரு டயம் இருக்குல்ல, அந்த டயத்த வந்து நம்ம வந்துட்டு கபளீகரம் பண்றப்போ வந்துட்டு, அது பின் காலத்தில ஒரு 40 வயதுக்கு மேல போறப்போ வந்து அது வந்து எஃபெக்ட்ட காட்ட ஆரம்பிக்கும். ஒரு சரியான தூக்கமின்மைங்கிறது வந்துட்டு பல்வேறு நோய்களுக்கு வந்து அழைப்பு விடுற மாரி ஒரு விஷயம். அதனால வந்து நீங்க வந்துட்டு டைம் மேனேஜ்மென்ட்ல வந்துட்டு வெவ்வேறு விஷயத்துக்கு நீங்க நேரங்கள் ஒதுக்கும்போது, அந்த தூக்கத்துக்கான அந்த 8 மணி நேரம் அந்த மினிமம் 8 மணி நேரம் இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்துட்டு நீங்க வந்து பாதிக்காத மாரி வச்சுக்கோங்க. ஒரு 10 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை நீங்க வந்து 5 மணிக்கே எந்திரிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிருங்க. ஏன்னா, இத மட்டும் நீங்க வந்து கவனத்துல வச்சுக்கோங்க. அத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் சொல்ற கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கௌதமன் டாக்ஸ் சேனலுக்காக வத்திராயிருப்பு தேசு கௌதமன். நன்றி, வணக்கம்.